புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கியது. கன்னியகோவில் பகுதியில் பாதையை ஆக்கிரமிப்பு செய்த தனியார் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கவர்னரிடம் குடியிருப்பு வாசிகள் புகார் அளித்துள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு புதுவை மாநிலத்திலும் குறிப்பிட்ட பகுதியில் மதுக்கடைகளை 3 நாள்கள் மூடும்படி கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே 45 அடி சாலையில் பிரபு என்பவரது கார் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மதியம் காரில் இருந்து புகை வெளியேறியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் காரின் மீது தண்ணீர் ஊற்றினர். அப்போது திடீரென கார் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக மாறியது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கார் கண்ணாடிகளை உடைத்து சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை முழுவதுமாக அணைத்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக மாறியதுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக பெரிய கடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி துவங்கியது. புதுவை மாநில காவல்துறையில் ஊர்காவல் படை வீரர் பணிக்கு கடந்த ஜூன் 30ஆம் தேதி எழுத்துத் தேர்வு நடந்தது. இதில் 482 பேர் தேர்வு செய்யப்பட்டு தற்காலிக தேர்ச்சி பட்டியல் வெளியிடப்பட்டது. தேர்வானவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு 8ஆம் தேதி தொடங்கி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் உள்ள கருத்தரங்கு கூடத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கியது. திங்கட்கிழமை காலையில் 107 பேரின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. பிறப்பு, கல்வி, குடியிருப்பு அசல் ஆகிய சான்றிதழ்கள், இணையதளம் வழியாக அளித்த விண்ணப்பம், உடல் தகுதி தேர்வு, எழுத்துத் தேர்வு, தேர்வறை அனுமதிச் சீட்டு உள்ளிட்ட அனைத்து சான்றிதழ்களும் அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்டன. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வராதவர்களுக்கு அவர்களது தேர்வு ரத்து செய்யப்படும் என காவல்துறை சிறப்பு பணி அலுவலர் ஏழுமலை குறிப்பிட்டுள்ளார். கன்னியகோவில் பகுதியில் பாதையை ஆக்கிரமிப்பு செய்த தனியார் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கவர்னரிடம் குடியிருப்பு வாசிகள் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி கடலூர் சாலை கன்னியகோவில் ஸ்ரீனிவாசா கார்டன் குடியிருப்பில் ஏராளமான வீடுகள் உள்ளன. இந்த குடியிருப்பு பகுதியின் நுழைவு வாயில் பகுதியையொட்டி தனியார் பெட்ரோல் பங்க் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக நகரின் நுழைவு வாயில் பகுதியில் தெற்கு பகுதியில் உள்ள 30 அடி அகலம் கொண்ட சாலை மண் கொட்டி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்நகரின் அடையாளமாக விளங்கி வரும் நுழைவு வாயில் ஆர்ச் இடித்து பெட்ரோல் பங்க் வழி ஏற்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொது வழி பாதையை மீட்கவும் நுழைவு வாயில் ஆர்ச்சியை இடிக்காமல் பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் புதுச்சேரி கவர்னர், மாவட்ட ஆட்சியர், டிஜிபி உள்ளிட்டோரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். தனியார் பெட்ரோல் பங்க் அமைக்க பொது பயன்பாட்டில் இருந்து வரும் சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெட்ரோல் பங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது தடை பண்ற மாதிரி எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குது. அதை மீட்டு எங்களுக்கு பொது வழி எப்பி இருக்கிற மாதிரியே இருந்தால் போதும் தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. அதை மனையாக போட்டு கூட அவங்க வாங்கலை. அதே மாதிரி இங்கே இருக்கிற திருப்பதி நகர்னு ஒன்று போட்டாங்க. அதையும் விவசாய நிலமாக தான் விற்றுருக்காங்களே தவிர மனையாக போட்டு விற்கலை.
உள்ள சுதர்ஷன் நகர்னு ஒரு நகர் இருக்குது, கேஎம் நகர்னு ஒன்று இருக்குது, பிஎம் நகர்னு ஒன்று இருக்குது. அது இல்லாமல் டாக்டர்ஸ் காலனின்னு ஒன்று இருக்குது. ஆக 4 நகர் உள்ளடங்கிய ஒரு பெரிய வளாகத்தை இவங்க ஆக்கிரமிப்பு ரோடையே ஆக்கிரமித்து எங்களை உள்ளே வராமல் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள தவறுகளை திருத்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்டு குழுவை அமைக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு அளித்து வலியுறுத்தியுள்ளார். 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அவர் அளித்துள்ள மனுவில் மத்திய பாஜக அரசால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள புதிய குற்றவியல் சட்டங்களில் பல்வேறு குளறுபடிகளுடன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மீறப்பட்டுள்ளதாக நாடு முழுவதும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இது சம்பந்தமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர் போராட்டங்களில் வழக்கறிஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே புதிய சட்டங்களில் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும், ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்யவும் புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பழைய சட்டத்துல ஒரு குற்றவாளி அவங்களுக்கு 15 நாட்களுக்குள்ள வெளியில வந்த பிறகு, நீதிமன்றத்தினுடைய காவலிருந்து வெளியில் வந்துட்ட பிறகு மறுபடியும் அவங்களை விசாரணைக்கு காவல்துறை அழைக்கக்கூடாது. ஆனால் இந்த சட்டப்படி 90 நாட்கள் வரை, அதாவது ஜாமீன்ல வெளிவந்த குற்றவாளியை கூட மறுபடியும் காவல்துறை நினைத்தா அவங்கள அவங்களுடைய கஸ்டடி கொண்டு வரதுக்கு மனு போடுற அதிகாரத்தை காவல்துறைக்கு இந்த சட்டம் கொண்டு வந்துருது. இந்த சட்டம் வழங்கியிருக்கின்றது. ஒட்டுமொத்தமா பார்த்தா மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த சட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அரசு பள்ளிகளின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்த நிலையில் அரசு பள்ளிகளில் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு பள்ளிகளும் அரை மணி நேரம் முன்னதாக காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 4:20க்கு முடியும் என்றும் சிபிஎஸ்இ பாடத்திற்கு ஏற்ப 8 பாட வேளைகளாக செயல்படும் என கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் புதுச்சேரியில் மாற்றப்பட்ட பள்ளி நேரம் ஜூலை 15 முதல் அமலுக்கு வருகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு புதுவை மாநிலத்திலும் குறிப்பிட்ட பகுதியில் மதுக்கடைகளை 3 நாட்கள் மூடும்படி கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு ஜூலை 10 அன்று நடைபெறுகிறது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியின் எல்லைகள் புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதிகளில் அமைந்துள்ளன. ஆகவே புதுச்சேரி பகுதியிலிருந்து விக்கிரவாண்டிக்குள் மது செல்லாத வகையில் புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்தில் அமைந்துள்ள மதுக்கடைகளுக்கு ஜூலை 8 முதல் 10ஆம் தேதி வரை விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் விக்கிரவாண்டி தொகுதி வாக்கு எண்ணிக்கையான ஜூலை 13ஆம் தேதியும் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து பகுதி மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் காவல் நிலையத்தில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி தலைமையில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட கிராமப்புற சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து காவல்துறையானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் மக்கள் குறை கேட்பு கூட்டமானது வில்லியனூர் எஸ்பி வம்சிதர் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாகவும் அவர் உறுதியளித்தார். பாகூரில் சாராய கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாகூர் ஏரிக்கரை அருகே சாராய கடை இயங்கி வந்தது. இந்த சாராய கடையை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்திட வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சாராய கடை விற்பனை உரிமம் முடிவடைந்த நிலையில் கலால்துறையின் மூலமாக மீண்டும் விற்பனை உரிமைக்கான ஏலம் விடப்பட்டது. இதையடுத்து ஏலம் எடுத்த நபர் நேற்று காலை பாகூரில் சாராய கடை கட்டுமான பணியை துவங்கிட பூஜை செய்துள்ளார். தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள்
பொதுமக்கள் அங்கு சென்று சாராய கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். கலித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் கையேடினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு அருகில் உள்ள கலித்தீர்த்தால்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இவ்வாண்டிற்கான 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேடு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு அறிவியல் கையேட்டினை வழங்கினார். மேலும் இவ்விழாவில் திருபுவனை காவல்துறை துணை ஆய்வாளர் இளங்கோ, பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் அருகே சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி தொடங்கியது. கன்னியகோவில் பகுதியில் பாதையை ஆக்கிரமிப்பு செய்த தனியார் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கவர்னரிடம் குடியிருப்பு வாசிகள் புகார் அளித்துள்ளனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு புதுவை மாநிலத்திலும் குறிப்பிட்ட பகுதியில் மதுக்கடைகளை 3 நாள்கள் மூடும்படி கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.